வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிகளாக அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. வரிசையாக. நீங்க ஏற்கனவே போர்ட்ஃபோலியோலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, என்னென்ன கம்பெனிகள் வச்சிருக்கீங்க? அந்த கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத கவர்ன்மெண்ட் வெப்சைட்டான என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியா இந்த வெப்சைட்ல எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் அவ்ளோ நாள் அந்த கம்பெனி ஷேர வச்சிருந்தேன். ஆனா, நான் குடுத்த பிறகு தான் ரேட் ஏறுது அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் தொடங்கியிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் தொடங்கக்கூடிய நாட்கள் என்ன? அந்த மாதம் என்ன? நம்முடைய கம்பெனி என்னைக்கு ரிசல்ட்ஸ் குடுக்குறாங்க? இப்படியெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்பல்லாம் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ நம்ம அதுல போய் நீங்க நோட் பண்ணி உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க அந்த கம்பெனிகள நீங்க அவ்ளோ நாள் வச்சிருப்பீங்க. ஆனா ரிசல்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிருவீங்க? அத செல் பண்ணிருவீங்க. இதனால உங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிருது. ஒண்ணு, அந்த கம்பெனி அந்த ரிசல்ட் சொல்றதன் காரணமாக வேகமாக ஏறலாம். உங்க கையில அது இல்லையே. நீங்க தான் செல் பண்ணிட்டீங்களே. ஸோ அவ்ளோ நாள் வச்சிருந்தும் ஏறாத கம்பெனி திடீர்னு ஏறி இருக்கும். 2வது, ரிசல்ட்ஸ் குடுக்கும்போது தான் அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்னு சொல்லக்கூடிய டிவிடெண்ட், போனஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப அதுவும் அந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்முடைய நேயர்கள், நீங்க ஏற்கனவே ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு முறை போய் இந்த ரிசல்ட்ஸ் கேலண்டர்ல போய் செக் பண்ணி அந்த டேட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட் வரைக்கும் அந்த கம்பெனி ஷேர் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கட்டும். அதுக்கப்புறமாக அவங்க அனௌன்ஸ்மென்ட் முடிச்ச பிறகு நீங்க தாராளமாக செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அப்ப இந்த வாரத்துல வரக்கூடிய கார்ப்பரேட் ஆக்ஷன்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் என்ன? நெறைய கம்பெனிகள் ஒவ்வொரு நாளுமே ஒரு 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இந்த மாரி கார்ப்பரேட் ஆக்ஷன் விஷயத்துல வெளியிடுவாங்க. அதுல நல்ல முக்கியமான கம்பெனிகள் பெரும்பாலான ரிசல்ட்ஸ வேகமா கொடுக்கக்கூடிய சில கம்பெனிகள்ல நம்ம பார்க்க போறோம். இது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காகவும், ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ. இது வந்து இத போய் பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. ஸோ நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா ரீசெக் பண்ணிக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்த பிறகு நீங்க இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறதுனால எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. அவங்க சொல்ற ஒரு ரெக்கார்ட் டேட்ன்னு ஒரு டேட் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. எக்ஸ் டேட்ன்னு. அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கம்பெனி ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த போனஸு, ஸ்பிளிட்டு, டிவிடெண்ட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, அந்த எக்ஸ் டேட் முடிஞ்ச பிறகோ, இல்ல அதுக்கு முந்தின நாளோ, அதுக்கு பிந்தைய நாளோ நீங்க வாங்குனீங்கன்னா, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, லாங் டேர்ம்ல ஷேர்ஸ் வாங்குனவங்களுக்கான ஒரு அடிஷனல் பெனிஃபிட். இத ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டாக கன்சிடர் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் பொருந்தாது. அதே மாரி ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் இது பெரும்பாலும் பொருந்தாது. இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஏன்னா, அந்த டிபில வந்து அந்த ஷேர்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கணும். ஒரு சில சமயம் டிபில கூட வராம கூட போயிடும். அப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே ஷேர்ஸ் வாங்குங்க. எக்ஸ் டேட்ல என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு பிற்பாடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, இல்ல வித்தோம் அப்படின்னா, அந்த பெனிஃபிட்ட நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படி கம்மிங் வீக்ல வரக்கூடிய போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய சில கம்பெனிகள். அவங்களுடைய ரேஷியோ என்ன? எக்ஸ் டேட் என்னன்னு பார்க்க போறோம். தி ஃபர்ஸ்ட் ஒன் அனூப் பார்மா அப்படிங்கிற கம்பெனி 1:1 ரேஷியோ குடுக்குறாங்க. எக்ஸ் டேட்டாக 15/7 அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. அசோக் லைலாண்ட் 1:1 குடுக்க போறாங்க போனஸ். 16ஆம் தேதி 16/7 வந்து அவங்க ரெக்கார்ட் டேட். ஸோ 2 நாள் முன்னாடியே வாங்கிரணும். இப்ப 16ஆம் தேதி எக்ஸ் டேட்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 15ஆம் தேதி வாங்குனா கூட உங்களுக்கு இந்த போனஸ் பெனிஃபிட் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது 16 வாங்குறதுக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்னா T+1 டேஸ் ஆகும். உங்க அக்கவுண்ட்ல வந்து அது சிட்டிங்ல வந்து இருக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த 15, 16லாம் வந்து முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்ப 1:1 அவங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் வரும். இந்த மாதிரி போனஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போதும் உடனே அடுத்த நாளே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து டபுளா மாறிடாது. குறைஞ்சது 10ல இருந்து 15 நாள் ஆகும். போனஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா உங்க டிமேட் அக்கவுண்ட்டுக்கு உள்ள வரதுக்கு. அது வரைக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாஸ்ங்கிற மாதிரி தான் காட்டும். பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டோன்ட் பேனிக். நீங்க பேனிக் ஆகாதீங்க. அந்த போனஸ் ஷேர்ஸ் உள்ள வந்த பிறகு
அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பழையபடி ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரி காமிக்கும். அதே சமயம் உங்களுடைய குவான்டிட்டி 100 வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு 100 200 மாறிடும். இப்போ அசோக் 100 வச்சிருக்கீங்கன்னா 16/7க்கு அப்புறமாக அந்த ஷேர் விலை அப்படியே பாதிக்கு பாதியா குறைஞ்சிடும். குறையறது மட்டும் இல்ல, உங்களுக்கு அது அடிஷனல் 100 ஷேர் அடுத்த 10 நாள் கழிச்சுதான் அக்கௌண்ட்டுக்குள்ள வரும். அது வரைக்கும் அந்த 100 ஷேருக்கான அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ மைனஸ்ல தான் காட்டும். ஸோ போனஸ் கொடுக்கும்போது நிறைய பேருக்கான டவுட் இது, நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மதர்சன் அப்படிங்கிற கம்பெனி 1:2 அப்படிங்கிற ரேஷியோல கொடுக்குறாங்க. 18/7 வந்து எக்ஸ் டேட். மதர்சன் SWIன்னு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்க 1:2 தான் அவங்களும் கொடுக்குறாங்க, 18/7 கொடுக்குறாங்க. IFGL ரெஃபரா அப்படிங்கிற கம்பெனி 1:1 18/7 எக்ஸ் டேட்டா வச்சிருக்காங்க. ஸோ போனஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல அடிஷனல் பெனிஃபிட். பணமா கேஷா கொடுக்காம அவங்க கம்பெனி ஷேராவே அவங்க கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்டு போனஸ். இன்னும் நிறைய கம்பெனிகள் அடுத்தடுத்த வாரங்கள், இது கம்மிங் வீக் 18/7 வரைக்கும், அந்த ஜூலை முடிகிற வரைக்குமே நிறைய கம்பெனிகள் போனஸ் ஷேர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம அதை பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்பிளிட்னு ஒன்று சொல்லுவோம். இது வந்து எந்த கம்பெனி பண்றாங்கன்னா, இந்தோ தாய் செக்யூரிட்டிஸ் கம்பெனி 10:1 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவங்களுடைய எக்ஸ் டேட்டும் 18/7 தான். ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணும் போதும் அந்த ஷேர் வந்து அப்படியே அவங்க எப்படி பிரிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கு பாதியாகவோ இல்ல 10:1 அப்படிங்கிற போதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷேர் வச்சிருந்தவங்களுக்கு 10 ஷேரா அது மாறிடும். ஸோ அப்போ அந்த ஷேர் விலையும் என்ன பண்ணுவாங்க, டிவைடட் பை 10 போடணும். ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணும் போதும் போனஸ் கொடுக்கும் போதும் உங்களுடைய குவான்டிட்டி மல்டிபிள் ஆகும். ஆனா அதே சமயம் அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், அது அப்படியே அவங்க என்ன ரேஷியோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைந்து விடும். ஆனா போனஸுக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டாக் ஸ்பிளிட்ல ஃபேஸ் வேல்யூ உடைஞ்சிடும், போனஸ்ல உடையாது. ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ₹1, ₹2, ₹5, ₹10 இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ₹1 வந்துருச்சுன்னா அந்த கம்பெனில இனிமே ஸ்டாக் ஸ்பிளிட் நடைபெறாது. அதுவே ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்காங்கன்னா அவங்க இன்னும் 3 முறை அந்த கம்பெனியை ஸ்பிளிட் பண்ணலாம். 5க்கு கொண்டு வருவாங்க, அப்புறம் 2க்கு கொண்டு வருவாங்க, அப்புறமா 1க்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ போனஸுக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்க கம்பெனி இந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கார்பரேட் ஆக்ஷன். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்க பிரைஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்க செல் பண்ணிட்டு வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வர்றவங்களும் விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தவிர்ப்பது உண்டு. இந்த 2 பேரையுமே ரீடைன் பண்ணணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட். பட் இது பெனிஃபிட் தானா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பெனிஃபிட் தான். ஏன்னா நம்மளுடைய குவான்டிட்டி அதிகமாகும் போது மறுபடியும் விலை அதிகமாகும் போது நமக்கு ப்ராஃபிட், இமீடியட்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஆனா ரேட் திருப்பி ஏறுறாங்கன்னா அப்ப நம்ம அந்த பெனிஃபிட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததாக டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டைரக்டான பெனிஃபிட், கேஷ் பெனிஃபிட். உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் டைரக்டாக நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் எப்படி கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள்லாம் என்ன அப்படிலாம் லிஸ்ட்ல பார்த்தோம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இயங்குது அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் தொகை மொத்தமாக சேர்த்து ₹5000 வரைக்கும் வருதுன்னா உங்களுக்கு டாக்ஸ் அதுக்கு கிடையாது. அதுக்கு மேல வருதுன்னா எப்போதும் போல பண்ணக்கூடிய கேபிட்டல் கெயின் டாக்ஸ் நம்ம பே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்க ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனால இது யாருக்கு கிடைக்கும்? இந்த டெலிவரி இல்ல, லாங் டேர்ம்ல வாங்கினவங்களுக்கு தான் கிடைக்கும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு, இன்ட்ராடே பண்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இதுக்கும் அதே மாதிரிதான் எக்ஸ் டேட்னு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் அந்த கம்பெனி ஷேர் அவங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்களோ ஒரு ஷேருக்கு இவ்வளவு ரூபாய் வீதம் கொடுத்துருவாங்க. நீங்க 10 வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும், 50னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம், அந்த கம்பெனி பேர் போட்டிருப்பாங்க. நார்மல் எஸ்எம்எஸும் வரும். அதுக்கு முன்னாடி பிஃபோரா வந்து உங்களுக்கு போர்ட் மீட்டிங் சொல்லி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் எஸ்எம்எஸ்லயே உங்களுக்கு வரும். கவனிச்சு பாருங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட கிடைக்கும்.
இதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். அடுத்த வாரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் வர்றது பர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு 15 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க. 14/7 எக்ஸ் டேட்டா வச்சிருக்காங்க. ஆர்ஆர் கபீல்ங்கிற கம்பெனி 3 ரூபாய் 50 பைசா கொடுக்கறாங்க. அவங்களும் 14/7 வந்து வச்சிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் 2 ரூபாய் 10 பைசா கொடுக்கறாங்க. 15/7 வந்து எக்ஸ் டேட்டா வச்சிருக்காங்க. கேம்ஸ் ஒரு ஷேருக்கு 19 ரூபாய் கொடுக்கறாங்க. 15/7 அவங்களுடைய எக்ஸ் டேட். ஆனந்த்ராஜ் கம்பெனி 73 பைசா தான் கொடுக்கறாங்க ஒரு ஷேருக்கு. 16/7 எக்ஸ் டேட்டா வச்சிருக்காங்க. கிராஃபைட் இந்தியா 11 ரூபாய் கொடுக்கறாங்க. எக்ஸ் டேட்டாக 17/7 வச்சிருக்காங்க. பாரதி ஏர்டெல் கொடுக்கறாங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபாய் கொடுக்கறாங்க. அவங்களுடைய எக்ஸ் டேட் 18/7 கொடுத்திருக்காங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க் 2 ரூபாய் 50 பைசா கொடுக்கறாங்க. அவங்க 18/7 கொடுக்கறாங்க. ஒரு ஷேர் விலை வந்து 2000 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனா சில கம்பெனி வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அமௌண்ட்டை வச்சு எப்போதும் முடிவு பண்ணிடாதீங்க. டிவிடெண்ட் கொடுத்தாலே நல்ல கம்பெனி தான், அப்படிதான் முடிவு பண்ணுமே தவிர 1 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 50 ரூபாய் கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ரூபாயில கணக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 3000 ரூபாய் இருக்க கம்பெனி 30 ரூபாய் கூட கொடுக்கலாம். அதே சமயம் சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்க கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் கொடுக்கலாம். அதனால பிரைஸ் அந்த ஈவுத்தொகையை வச்சு அந்த கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. டிவிடெண்ட் கொடுத்தாலே நல்ல கம்பெனி, அதுலயும் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்களா, அல்லது ஒரு வருஷம் கொடுத்துட்டு டிராப் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் தான் நம்ம ரீசெக் பண்ணுவே தவிர நம்ம அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி 2 ரூபா தான் கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு வேண்டாம் அப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. ப்ரொஃபைல் செக் பண்றதுக்கு இது ஒரு சின்ன வழி. நம்ம வச்சிருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவ்வளவுதானே தவிர இது ஒரு கிரைட்டீரியா கிடையாது ஒரு கம்பெனியை செலக்ஷன் பண்றது. கியூபின்ஸ்ங்கிற கம்பெனி 33 ரூபாய் 50 பைசா கொடுக்குறாங்க. 18/7 எக்ஸ் டேட்டா வச்சிருக்கிறாங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட் 3 ரூபாய் 50 பைசா கொடுக்குறாங்க. 18/7 கொடுத்திருக்கிறாங்க. நான் அடுத்து 18 வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். இன்னும் 19, 20 கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆரம்பிக்குது ஜூலை 1ல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஜூலை 10ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜூலை 10ல இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அதனால முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த பெனிஃபிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏற்கனவே வச்சிருக்கவங்க என்ஜாய் பண்ணலாம். புதுசா வந்த கம்பெனிகளை இந்த பெனிஃபிட்டுக்காக நான் வாங்க போறேங்கிறவங்க நான் முன்பு சொன்ன மாதிரி அந்த எக்ஸ் டேட்டுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கிடணும். அப்பதான் ஓரளவு இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 2 நாள் நெருக்கு வெட்டில வாங்கினீங்கன்னா ஈவன் தான் நீங்க அந்த கம்பெனி வச்சிருந்தா கூட இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கார்பரேட் ஆக்ஷன் சொல்லக்கூடிய போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு, டிவிடெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதானே தவிர இதை ஒரு பர்பஸா வச்சு வாங்குறதுக்காக அல்ல என்பதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஏற்கனவே வச்சிருக்கவங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே அனாலிசிஸ் அப்படிங்கிறது அவங்கவுங்க பண்ணாதான் சிறப்பாக இருக்கும். இது ஒரு சின்ன தூண்டுகோல் அவ்வளவுதான் வந்து தவிர மற்றபடி ஒரு பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இங்க கிடையாது என்று சொல்லி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.